திருச்சிற்றம்பலம். தினமொரு மந்திரம் திருமந்திரம். திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும். இன்று பாடல் 45. திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. விதிவழி அல்லது இவ்வேலை உலகம், விதிவழி இன்பம் விருத்தமும் இல்லை. துதிவழி நித்தலும் சோதிப்பிரானும் பதிவழி காட்டும் பகலவனாமே. கடலால் சூழப்பட்ட இவ்வுலகம் இறைவன் விதித்தபடி அல்லாமல் வேறு எப்படி இயங்க முடியும்? விதியின் வழியில் வந்த இன்பம் குற்றமில்லாதது. நாள்தோறும் அந்த ஜோதி வடிவான சிவபெருமானை துதிப்போம். அவன் வீடு பேறு அடையும் வழிகாட்டும் சூரியன் ஆவான். கர்ம விதிப்படியே இந்த உலகம் இயங்குகின்றதே அன்றி வேறில்லை. உயிர்கள் பெறும் இன்பமும் துன்பமும் அவரவர்களின் கர்ம விதிப்படியே இருக்குமேயன்றி மாறி ஒருபோதும் இருப்பதில்லை. இருப்பினும் முக்தியை அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் இறைவனை தினமும் வணங்கி துதித்து வரும் உயிர்களுக்கு அவர்களின் கர்ம விதிகளை அகற்ற சூரியனைப் போல ஒளியாய் வந்து இறைவன் முக்தி பெறும் வழியை காட்டி அருளுவான். 3000 மந்திரங்களையும் ஆண்டிற்கு ஒரு மந்திரமாக 3000 ஆண்டுகள் இயற்றியுள்ளார். திருமூலனாகிய யாம் வழங்கிய இந்த 3000 தமிழ் மந்திரங்களும் யாம் பெற்ற இன்பம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பெற வேண்டும் என்ற அன்பினாலேயே எம் குருநாதன் இறைவனின் அருளால் வழங்கப் பெற்றது. இந்த மந்திரங்களை காலையில் எழுந்து யார் ஒருவர் அவற்றின் பொருளை உணர்ந்து அதில் உள்ள கருத்துக்களை கடைபிடித்து வந்தால் உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனாகிய சதாசிவமூர்த்தியை சென்று அடைந்து யாம் பெற்ற பேரின்பத்தை அனைவரும் பெறலாம் என்று திருமூலர் அருளுகிறார். உயிர்கள் அனைத்தும் இறைவனை உணர்ந்து வீடு பேறு அடைய வேண்டும் என்கின்ற அன்பினால் யாம் உயிர்களுக்கு வைத்த பேரின்ப பரிசு இந்த திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த திருமந்திரத்தினை ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும். திருச்சிற்றம்பலம். உலகம் இன்புற்றிருக்க வேண்டும், அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும். எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள். திருச்சிற்றம்பலம்.